கண்கள் இரண்டும் இன்று உம்மை கண்டு பேசுமோ? காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ? கண்கள் இரண்டும் இன்று உம்மை கண்டு பேசுமோ? சென்ற இடையாவும் நிழல் போல தோன்றுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே. கனையாளி இங்கே, மணவாளன் எங்கே? காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே? கண்கள் இரண்டும் இன்று உம்மை கண்டு பேசுமோ? காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ? எதுக்கு இந்த கேள்வி இந்த பாட்டை படிச்சிட்டு இருக்கு? இந்த கரெக்ட் வயசுக்கு மேல காலம் இதை கொண்டு போய் எங்க சேர்க்க போகுது? ஓஹோ, பழைய காதல நினைச்சு உருகியாவளோ? உருகட்ட நான் பாத்துக்கிறேன். எந்த காதலையும் நான் சேர விட மாட்டேன். நான் இருக்க இடத்துல சேராது. சொப்பனுக்கு தெரியம்மா, இந்த அம்மாக்கு மழை சொல்ற வேலைலாம் வேண்டாம். எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆவல. நான் சின்ன பிள்ளைதான். உனக்கு கல்யாணம் முடிஞ்சு கல்யாண வயசுல மௌனே இருக்கான்னு கேள்விப்பட்டேன். நீ இந்த மாதிரி அம்மா கிம்மாலா சொல்லாத. சரி, இந்த கெல்ட் வயசுல கல்யாணம் ஆயிருந்தா என்ன ஆவட்டி என்ன? பாட்டின்னு கூப்பிட வேண்டிய வயசுல அம்மானு கூப்பிட்டேன்னு பார்க்கணும். இதுக்கு கூப்பிடாத நீ வேற பேச்சு. அப்படியா? சரி என்ன அம்மானு கூப்பிடலன்னா பாட்டின்னு கூப்பிடு. என்ன பேசிட்டு கிடக்கா பையனை பேச்சு? நான் இந்த ஊருக்குள்ள எல்லாருக்கும் கனவு கண்ணி. இப்படி பாட்டி கிட்டின்னு கூப்பிட்டா என்னோட மார்க்கெட் என்ன ஆகுது? என்னே சொப்பன சுந்தரினே கூப்பிடு. அப்படி கூப்பிடியதான் எனக்கும் பிடிக்கும். ஏன்னா நான் கல்யாணம் ஆகாத பிள்ளை. நீ கல்யாணம் ஆகி பிள்ளையோட இருக்கா. அதனால நீ பேர் சொல்லி கூப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அப்படியா? சரி. கல்யாணம் முடியலன்னா வயசானாலும் சின்ன பிள்ளை தான் போல்க. எனக்கு என்ன பெருசா வயசாயிடுச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் எப்பயும் இருக்கேன். இந்த ஊரில் இருக்க வயசு பையனெல்லாம் இப்பயும் என் பின்னாடி தான் சுட்டிட்டு கிடைக்கானுவேன். தப்பா புரிஞ்சிட்டியல? வயசு பையன் வச்சுட்டேல, வயசான தாத்தா தான் சுட்டியாவே. அவனுவெல்லாம் முன்னாடி வயசு பசங்களா தான் இருந்தானுவ. இப்ப என்ன கொஞ்சம் வயசாயிட்டு அவ்வளவுதான். அப்படியா? சரி. கிழக்கு லோன்ல ஏகத்தாலும் அதிகமா தான் இருக்கு. ஆமா, சொப்பன சுந்தரியம்மா, நீங்க இப்பவே இவ்வளவு அழகா இருக்கீல, முன்னாடி எப்படி இருந்தீங்க? சரஞ்சரமா முடி வளைந்து சுருளா தொங்கிட்டு கிடக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே தேவத மாதிரி இருப்பேன். இந்த ஊருக்குள்ள நான் நடந்து வந்தா எல்லாரும் என்னைய வாய பொழந்துட்டு பாப்பாவ. இந்த ஊருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் எதுவுமே அவ்வளோ அழகா இருக்காது. நான் தான் இந்த ஊருக்கு வந்த முதல் அழகி. அதனால எல்லாரும் என் பின்னாடியே தான் சுத்துவாவ. ஏன் இப்போ வரைக்கும் அப்படிதான். என் அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே அழகே கிடையாது. ஓ, அப்படியே? உங்க அளவுக்கு யாருமே அழகு இல்லையோ? ஆமா டோப்பாமண்டை. என்ன இந்த கேள்வி இப்படி டோப்பாமண்டங்குது? இது இப்பதானே வந்திருக்கு. இதுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லியிருப்பா? இந்த குண்டு மணி தான் எப்ப பார்த்தாலும் வீட்டிலே கிடக்காதான் சொல்லி வச்சிருக்கோம். என் பேருங்க சொப்பன சுந்தரி. என் பேரு டோப்பாமண்டை இல்ல. என் அழகுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு அழகான பேர் வச்சிருக்கு. சாரோஜானி கூப்பிடுங்க. அந்த சரோஜாங்கிற பையனை பேரு உனக்கு எங்க நல்லா இருக்கு? டோப்பாமண்டைங்கிற பேர் தான் உனக்கு பொருத்தமா இருக்கு. 10 பொருத்தமும் பக்கவா பொருந்தி வருது. அந்த பேரே வச்சுக்கோ. அப்படியா? சரி இருக்கட்டும். இந்த பேர் எனக்கு நீ யார் சொன்னா? வேறு யாரும் இல்லை. இந்த வீட்டுக்குள்ள நெட்டியா ஒரு பொண்ணு தெரியுதுல, அந்த பொண்ணு தான் சொல்லிட்டா. எது வேணும்னாலும் அந்த டோப்பாமண்டைகிட்ட கேளுங்க, நல்லா சிறப்பா செஞ்சு தருவா அப்படின்னு. அவதான் சொன்னாலோ? சரி பரவாயில்ல. நீங்க சாரஜானி கூப்பிடுங்க. இல்ல டோப்பாமண்டைங்கிற பேரா கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கு. நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறியே. நீ என்ன விஷயமா வந்தா இப்படி நொயின்னு பேசிட்டே இருக்கா? என் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அது வந்து இவங்கள சாப்பிட கூப்பிட்டாவ. சாப்பிடக்கு வாங்க. அப்படி என்ன சமைச்சு வச்சிருக்கிய? எனக்கு நான்வெஜ் இல்லாம சாப்பிடவே பிடிக்காது. நான்வெஜ் இருக்கு, சாம்பார் இருக்கு. அப்படியா? எடுத்து வைக்க சொல்லி நான் சட்ட நேரம் கழிச்சு வாரேன். சரி, எடுத்து வைக்க வாங்க. இன்னும் நிறைய பாட்டு பிராக்டிஸ் பண்ணணும். ஆடலும் பாடல நிகழ்ச்சியில இந்த ஊரில் ரொம்ப நாள் கழிச்சு பாட வந்திருக்கேன். எல்லாரும் நல்ல பாட்டா பாடுவேன்னு எதிர்பார்ப்பாவ. குறிப்பா அவரும் எதிர்பார்ப்பாரு. அதனால நம்ம கண்டிப்பா நல்ல பாட்டா தான் பிராக்டிஸ் பண்ணணும். சொப்பு, என் சொப்பன சுந்தரி. யாரது? உள்ள வாங்க. நீங்களா ஜெமினி கணேசன்? பரவாயில்லையே சொப்பன சுந்தரி, என் பேரை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீல. இந்த ஊர்ல அப்ப இருந்த இளைஞர்கள் எல்லாரும் எனக்கு தெரியும்ல. அதுவும் குறிப்பா நீங்க இளைஞர் அணியில செயலாளரா இருந்தீங்க. உங்களை எப்படி மறக்க முடியும்? நான் வந்த உடனே எனக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு பார்த்து பார்த்து செய்வீங்க.
உங்களெல்லாம் என்னால மறக்க முடியாது ஜெமினி கணேசன். ஆமா சொப்பனோ, என்னாலயும் உன்னைய மறக்கவே முடியல. இந்த வருஷம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு உன்னதான் வர வைக்கணும்னு முதல்ல சொன்னாலே நான் தான். ஏன்னா நான் இப்ப சிங்கிளா தான் இருக்கேன் சொப்பனோ. என் பொண்டாட்டிய நீ விட்டுட்டு போயிட்டா. அதுக்காக நீங்க மனுஷில எந்த கனவுகளையும் வச்சுட்டு இங்க வராண்டான் ஜெமினி கணேசன். உங்களுக்கும் எனக்கும் இருக்க உறவு. நீங்க என்னோட ரசிகர், நான் பாடகி. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க கூடாது. இல்ல சொப்பனோ, நீ வருஷம் வருஷம் எங்க ஊர்ல வந்து பாடினாலே போதும். உன் பாட்டை கேட்கறதுக்காகவே என் உசுரை புடிச்சிட்டு காத்து கிடப்பே சொப்பனோ. இங்க பாடுங்க ஜெமினி கணேசன். உங்களுக்கு நிறைய பிள்ளை குட்டிகள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். வீண் ஆசைகள்லாம் மனசுல வளர்த்துக்கிடாதீங்க. அந்த காலெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டு இப்போ நிக்க முடியாம நீங்களே கம்பு ஊனிட்டு தான் நிக்கிறீங்க. இப்படி இருக்க உங்களுக்கு என் மேல தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது. என்ன சொப்பனோ இப்படி சொல்ற? இந்த கம்பு சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வச்சிருக்கேன். நாய் மாடு ஏதாவது வந்தா துரத்தணும்ல, சும்மா சேஃப்டிக்கு. நான் இப்பயும் ராஜா மாதிரி தான் நடப்பேம்மா. நான் நடந்தால் நடை அழகு, நான் பேசும் பேச்சழகு. போதும் போதும், ஒரு பாடகிக்கே பாட்டு பாடுறதெல்லாம் சரி கிடையாது. இல்ல சொப்பனோ, என்னைய பத்தி நீ புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். சரி ஜெமினி கணேசன், எதுக்கு வண்டியாது சொல்லுங்க. என்னது இது? இந்த கலவை வந்து உள்ள இருக்க எப்படி இருந்தாலும் உள்ள வந்தாரு? சொப்பனோ, நீ அந்த காலத்துல ஆசையோட சாப்பிடுவால அல்வா, அதையும் தலையில சூடுறதுக்கு மல்லிகை பூவும் வாங்கிட்டு வந்தேன் சொப்பனோ. சரி, இந்த போகணும் அங்க எங்க சூட தலையில ஒத்த முடியல, ஆணிதான் அடிச்சு வைக்கணும். இங்க பாடுங்க ஜெமினி கணேசன். இந்த அல்வாவை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு திகட்டியே போச்சு. அதனால நான் அல்வா சாப்பிட்றத விட்டு பல வருஷம் ஆச்சு. நீங்க பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் ஜெமினி கணேசன். அது மட்டும் இல்லாம எனக்கு பூவை சூடி சூடி தலையில ஒரு பாடமா ஆயிப்போச்சு. யாரு பார்த்தாலும் இந்த பூவே வாங்கிட்டு வந்து தராங்க. அதனால இனி பூவை சூடக்கூடாதுன்னு நான் தினமும் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க தலை சொட்டை ஆயிடுச்சு, என் தலை மொட்டை ஆயிடுச்சு. அதனால இந்த மல்லிகை பூவையும் அல்வாவையும் வேற யார்ட்டையாவது கொண்டு போய் கொடுங்க ஜெமினி கணேசன். ஐ எம் வெரி சாரி. நீங்க தந்ததை வாங்க முடியாத அளவுக்கு நான் துரதிர்ஷ்டசாலி ஆயிட்டேன். பரவாயில்ல சொப்பனோ, பரவாயில்ல. என்கிட்ட நீ இவ்வளவு வார்த்தை பேசுனே, அதுவே எனக்கு போதும். 1 கிலோ அல்வாவை நானே மொத்தமா சாப்பிட்ட மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு சொப்பனோ. சரி ஜெமினி கணேசன், இந்த மாதிரி அல்வாவும் மல்லிகை பூவும் வாங்கிட்டு நீ என் வீட்டு பக்கம் வராதிங்க. ஏன்னா நான் ஒரு கண்ணி பொண்ணு, பாக்குறவ எல்லாரும் என்னைய தப்பா நினைப்பாவ. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க ஜெமினி கணேசன். ஏ அம்மா, கிழவனும் கிளவிய ரவ் சூடியாவல. இத பார்க்கவும் என்னால முடியல, கேட்கவும் முடியல. தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிட்டு. சரி சொப்பனோ, உன்னை அடிக்கடி வந்து பாக்குறதுக்காவது எனக்கு அனுமதி கொடுக்கணும். இப்ப கூட யாருக்கும் தெரியாம நான் செவ்வரேறி குதிச்சுதான் வந்தேன் தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க ஜெமினி கணேசன்? பாக்குறவிய என்னையும் தப்பா நினைப்பாவ, உங்களையும் தப்பா நினைப்பாவ. இனிமே வந்தா இந்த வீட்டுக்கார வீட்டை கேட்டுட்டே நேரடியா வாங்க. ஆனா இந்த மல்லிகைப்பூ அல்வாலாம் வேண்டாம். சரி சொப்பனோ. யோ தாத்தா, தான் வேண்டாம்னு சொல்லிட்டாவல்ல. அல்வாவையும் மல்லிகை பூவையும் பாட்டி கல்றையில கொண்டு வச்சுட்டு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருங்க போங்க. இருக்கிறது கம்பு ஊனிக்கிட்டு இதுல செவரேறி குதிச்சு வந்து பாக்கணுமாக்கா. போங்க தாத்தா. என் சொப்பன சுந்தரிக்காக நான் சீன பெருச்சோவரையே தாண்டுவேன். இந்த செவரெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணமா. ஆமா, சீன பெருஞ்சு வர தாண்டுவே தெரியும். 4 எட்டு வேகமா நடந்தாச்சுன்னா கால் ஒடிஞ்சு உருண்டு ஓடிடும். பாத்துக்கிடுங்க தாத்தா. எங்க பாடுமா டோப்பமண்ட. ஜெமினி கணேசனை எப்படிலாம் கடுமையா பேசாத. இவரு அந்த காலத்துல எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? ஏன் தெரியாது? கம்ப உனிக்கிட்டு குடுக்குடு நடக்கும்போதே இந்த போட்டு போடியாரு. அப்ப என்ன பாடலாம் பட்டிருப்பான்னு தெரியுது. பேருக்கு ஏத்த மாதிரியே காதல் மன்னனா தான் இருந்திருப்பாரு. பிடிக்காத பொண்டாட்டிக்கிட்டு 9 பிள்ளை பெற்று வச்சிருக்காராம். பிடிச்ச பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நினைக்கும் போது பயமெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க தாத்தா, இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் பார்க்க கூடாது. உங்களை ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லி விடுவேன். அவரு மட்டும் யோக்கியமாக்கோ, இவளுக்கு என்ன தெரியும்? அவரு சொட்ட நேரத்துல இங்கதான் வர போடாது. போங்க தாத்தா வீட்டுக்கு. சரிம்மா, போறேன். சொப்பனோ, வரேம்மா. சரி ஜெமினி கணேசன், போயிட்டு வாங்க. இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துடைய எண்ணி. ஷோ கடவுளே, எதுக்கு இப்படி கிழவனுக்கு பூதா பேதி இருக்குன்னு தெரியலையே. அவரு என்னோட பெரிய ரசிகர்.
நான் பாடுற மேடை பக்கத்துல இந்த ஜெமினி கணேசன் இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாடுறதுக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்பாரு, மன ரம்யமா இருக்கும். சரி சரி, என்ன வேணாலும் இருந்துட்டு பட்டோம். வந்து ஜோத்த தின்னுங்க. சாப்பிடறதுக்குள்ள இன்னும் 2 பேன் அங்கிருந்து கலந்து உருண்டு ஓடி வந்துட போகுது. உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும் டோப்பாமட்ட? நான் அந்த காலத்துல இந்த ஊரு கனவு கண்ணி. ஐயோ அம்மா, போதும் போதும் போதும். வர கிளடுங்க பூரா அப்படிதான் சொல்லுது. நீங்க வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, காதெல்லாம் புளிச்சு போச்சு. சாப்பிடக்கு வாங்க. சீ, இந்த கிழவி செவுரேறி குதிச்சு விழுந்து பூ அல்வாவோட வந்திருக்கான். சின்ன வயசு நான் என் புருஷன் கூட எனக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி தந்தது இல்ல. இந்த கிளடுகளுக்கு இது தேவையா? சரி, நம்மளும் போய் சாப்பிடுவோம். பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஜெமினி கணேசனை பார்த்து பேசிட்டு இருந்தா சாப்பிடவே மறந்துடும். ரொம்ப தங்கமான மனுஷன். மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்ம போய் சாப்பிட போவோம். ஏம்மா, இந்த வீட்டுல இருக்க இந்த சின்ன பிள்ளைலாம் யாருமா? எல்லாம் என் பேரன் பேத்திதாம்மா. 3 பிள்ளைகள் மட்டும் இங்க வேலைக்கு வந்திருக்குல்ல, அந்த பிள்ளைகளோட பிள்ளைகள். அதுவும் இப்ப எனக்கு பேரன் பேத்தி மாதிரிதாம்மா. அப்படியா? வேலை செய்யறவில்ல சொந்தமா பாக்குறியலே. இதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எங்க ராசத்தி அம்மாவும் எங்க ரோசப்பாக்காவும் அப்படிதான். எங்க எல்லாரையும் சொந்தமா தான் பாப்பாவே. அப்படியா? இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல தான் இருக்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னால இருக்க முடியாம போயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் ஒத்தையில தான் இருக்கேன். நான் தனியா தான் எப்பவுமே உட்காந்து சாப்பிடுவேன். நீங்க வந்ததுல இருந்தே நீங்க குடும்பமா உட்காந்து சாப்பிடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாருமே அப்படிதான். எங்க வீட்டுல எப்பவுமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்போம். ஆமாம்மா, நீங்க எதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் எங்க கூடயே இருந்துருங்க. திருவிழா முடிஞ்ச பிறகு இங்கேயே இருங்க, நாங்களே உங்களை பார்த்துக்கிறியோம். இல்லை இல்லை, எனக்கு பாட்டு தான் உயிர். நான் வாழிட வாழ்க்கை முழுக்கவும் பாடிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட சொந்த பந்தம், வாழ்க்கை, கணவன் எல்லாமே எனக்கு பாட்டு மட்டும்தான். அதனால நான் சாப்பிட வரையும் பாடிட்டே தான் இருப்பேன். சரிம்மா, சாப்பிடுங்க. கொண்டு வச்சு இன்னைக்கு விளையாட்டு போட்டி இருக்கு, உனக்கு தெரியுமா? நீ விளையாட்டு போட்டியில கலந்துக்கிடுவியா? நான் கண்டிப்பா கலந்துக்கிடுவேன். அப்படியா? எனக்கு விளையாட்டு போட்டியில கலந்துக்கிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்காருனே. நானும் கலந்துக்கிட போறேன். நீ கூட்டிட்டு போறியா? சரி, கொண்டு வச்சு உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். என்னாருனே, என்ன பேச்சு? சாப்பிடும்போது பையனை பேச்சு. யாரை கூட்டிட்டு போற? எங்க கூட்டிட்டு போற? விளையாட்டு போட்டி நடக்கலாங்க, கொண்டு வச்சு கூட்டிட்டு போறேன். பெரிய ஆட்களுக்கும் விளையாட்டு போட்டி இருக்குதா, எல்லாரும் வந்துருங்க. யார் வேணாலும் விளையாட்டு போட்டியில கலந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க, எல்லாருமே வந்துருங்கம்மா. அப்படியே எல்லாரும் கலந்துக்கலாமோ? ஏக்கா ரோசப்பக்கா, நம்மளும் கலந்துக்கிடுவோமா? சரோஜா, இந்த வயசுக்கு மேல நம்ம எப்படி கலந்துக்கிட்டேன்? அப்படியா? எல்லாரும் கலந்துக்கலாமா? சரி, அப்ப நாங்களும் வாரோம். என்கிட்ட எல்லா கடைக்கும் கூட்டிட்டு வா, அவளுக்கு ஃப்ரீன்னு சொன்னாரு. தலைவர் ரொம்ப ஓவரத்தான் போய்கிட்டு இருக்காரு.